ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் முக்கியமான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். உழவர் ஏரடிக்கும் சிறு கோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என பாடியவர் கம்பர். அதே மாதிரி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். இந்த 2 பாயிண்ட்டுமே எந்த நூலில் இருக்குது அப்படின்னா தமிழ் விருந்து, ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் என அழைக்கப்படக்கூடிய ராபி சேதுப்பிள்ளையின் புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவருடைய நூலில் இருக்குன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உழவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர் ஏரடிக்கும் சிறுகோள். சிறுகோள் எப்படின்னா, கோள்னா என்ன தான் கம்பு, ஓகேவா? கம்பை தானே கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி உழவு, ஓகேவா? உழவர் உழவு ரெண்டுமே இருக்குது. இந்த 2 ப்ராசஸுமே சேர்றதுனால தான், உழவு ப்ளஸ் உழவர்கள் சேர்றதுனால தான் நம்ம விருந்து வைக்கக்கூடிய உணவு வந்து கிடைக்கிது, ஓகேவா? விருந்து எதை வச்சு நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, உழவர்கள் உழவு செய்து அது மூலமாக வரக்கூடிய அரிசி பருப்பு இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விருந்து வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் தமிழ் விருந்து, உழவு, உழவர் இது 3த்தையுமே வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான தகவல். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான தமிழில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று பார்க்கலாம். என்ன அப்படின்னா, மக்கள் கவிஞர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். என்ன 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா, எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உழைக்கும் மக்களின் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதுல. இப்போ உழைக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப எளிமையான மக்களாக இருப்பாங்களா? அப்போ எளிய தமிழில் அப்படின்றது வருது இல்லை, எளிய தமிழில் மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி உழைக்கும் மக்கள் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ஓகேவா? எளிமையான முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நமக்கு மார்க்கு ரொம்ப முக்கியம். எளிய தமிழ்னு ஒன்று முக்கியம், உழைக்கும். அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ஷார்ட்கட் ஒன்று பார்க்கலாம். நேரு அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதின ஒரு பாடம் நமக்கு பழைய புத்தகம் 6வதில் கொடுத்துருப்பாங்க. அதில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிளேட்டில் தானே நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு போட்டு நல்லா சுவையான சாப்பாடுலாம் போட்டு நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாதிரி சிந்தனையை தூண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கிரேக்க நாடகங்கள் ஆர்வத்தை தூண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கிரேக்கம் ஆர்வம், பிளேட்டு டேஸ்ட், ஓகேவா? அதே மாதிரி காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா? அது வாசிக்க வேண்டிய நூல், ஓகேவா? அப்போ வந்து நேரு இந்திரா காந்திக்கு எதனை வாசிக்க வேண்டிய நூலாக கூறினார் அப்படின்னாருன்னா காளிதாசரின் சாகுந்தலம். அங்கே காளின்னு வருது, இங்கே வேண்டிய நூல் அப்படின்னு வருது. காளி தெய்வத்தை வேண்டினால் நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி உலகின் மிகச்சிறந்த நூல்னு சொல்லி தால்சுதாயோட போரும் அமைதியும் அப்படின்ற ஒரு நூலை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி வாசிக்க தகுந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாட் ஷாவோட நூல்களை வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்னு யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா பெர்ட்ரண்ட் ரசல். நேருவுக்கு வந்து ரஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்து அவருடையது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.